ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ப்ராட் பிரேக்கர் டிஜி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு புது வீடியோட மறுபடியும் வந்துட்டோம் கைஸ். எனக்கு எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு, அதனால் இனிமேல் கண்டினியூஸாக நான் வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். அதனால் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நம்ம வீடியோட அதாவது கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போய் எலைட்ரா எடுக்கிறோம் கைஸ். நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்ம கூட வரல எலைட்ரா எடுக்க. அவன் வீடு பிஸியாக இருக்கான், எஸ்எம்பியில் வீடு அவனுக்கு இன்னும் கட்டலை. அவன் வந்து அந்த மாப் ஃபார்ம் கட்டுறதுலேயே குறியாக இருந்ததுனால ஸ்டார்டிங்லேயே வீடு கட்ட முடியல நம்மளை மாதிரி. ஸோ வந்து நம்ம மட்டும் தான் இப்போ எலைட்ரா எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எலைட்ரா எடுக்க என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நிறையா பிளாக்ஸ் தேவை கைஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம அங்கே பிரிட்ஜ் பண்ணி போகணும், ரொம்ப தூரம் போகணும் நம்ம பிரிட்ஜ் பண்ணி. அதனால் நம்மள்கிட்ட ஸ்டோன் கம்மியாக இருக்குது கைஸ். நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஷீல்டே இல்லை கைஸ். இங்கே பாருங்கள் நம்ம ஷீல்டு எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குன்னு. அதனால் இப்போ ஒரு டக்குன்னு ஒரு ஷீல்டு செஞ்சுக்கிறேன். சரி கைஸ், நீங்கள் இது என்ன இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க. கேஸ் இப்போ நம்மளுக்கு ஷீல்டுக்கு வந்து உட்டு தேவை. உட்டு கிராஃப்டிங் டேபிள் 2 வச்சுருக்கேன். எதுக்கு வச்சுருக்கேன் எனக்கு இருக்குது. உட்டு இருக்கா? இந்த இங்கே இருக்குது கைஸ் உட்டு. இந்தோ இது தேவையில்லை நம்மளுக்கு, இது கண்டிப்பாக தேவைப்படாது. ஏன்ஷியன்ட் டெப்ரியா நீங்கள் போயிட்டு வந்தோம்மா கைஸ். எண்டுக்கு போய் ரைடு போயிருந்தோம். அவன் ஹாப்பி கேஸ்ட் எடுத்தான். அதை எடுத்துகிட்டு வர வரல என்னாச்சு, சும்மா கீழே வந்துக்கிட்டு வந்து ஆர்மர் கொடுக்க வந்திருக்காங்க கைஸ். கைஸ் இந்த ஆர்மரை டக்கு நிற்க பண்ணிக்கலாம் கைஸ். நான் ஆர்மரை வந்து ரிப்பேர் பண்ணிட்டேன் கைஸ். அவன் வந்து இது இருந்துச்சு அவன்கிட்ட, உங்களுக்கு லாப்பீஸா. நம்ம வந்து தேவைங்கிறப்போ யூஸ் பண்ணி ஆனால் நம்ம எடுக்கிறானே கைஸ். நம்மள்கிட்ட பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா நெதர் ரேக் இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் வந்து இதே நம்ம வச்சு பிரிட்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வேறு தேவையில்லை. ஏன்னா இவ்வளோ நெதர் ரேக் வச்சு நான் என்ன பில்டாக பண்ண போகிறேன். இல்லை இவ்வளோத்தையும் எடுத்துக்கலாம். ஷவல் நெதரேஜ் ஷவல் வந்து எங்களை நம்பி இங்கே விட்டு இது வந்து உங்களுக்கு 25 அன்னைக்கு வர வீடியோவில் உங்களுக்கு லைவ் போடுவேன். 25 அன்னைக்கா அன்றைக்கி கஷ்டம் கைஸ். ஏன்னா அன்றைக்கி தான் வந்து எல்லோரும் இது பண்ணுறது பிஸியாக இருப்பாங்க கிறிஸ்மஸில். நம்ம 25 இல்லாட்டி இதுக்கு அடுத்து வர நாட்களில் லைவ் போடுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அந்த இது என்னான்னு காட்டுவேன். அப்படி இல்லாட்டி ஒரு வீடியோவிலே இது காட்டிடுவேன் கைஸ். ஏன்னா லைவ் போட டைம் இல்லைன்னா ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி காட்டிடுவேன். நான் எதுக்கு வெளில வந்தேன், என்ன சொல்லிட்டுருந்தேன் மறந்துட்டேன். சாரி. நம்ம இப்போ எண்டுக்கு போகிறதுக்கு வந்து நம்ம இங்கேருந்து ஒரு செஸ்ட் வச்சுருந்தோம், ஞாபகம் இருக்கா? அது என்டிஸ் இயர்னு. அங்கேயே நம்ம கோஆர்டினேட்ஸ் நோட் பண்ணியிருந்தோம். எல்லாரும் முன்னாடி நோட் பண்ணியிருந்தோம். இன்னது -1214 கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து -2190 கரெக்டாக -2124 2000 பிளாக்ஸ்ட்டு தள்ளி இருக்குது கைஸ். நான் இப்போ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும். எந்த சைடு போகணும் இப்படிக்கான்னு நினைக்கிறேன். இந்த சைடு தான் இப்படிக்கா. நான் போயிட்டு நான் அங்கே ஸ்ட்ராங் ஹோல்டுக்கிட்ட போனோடனே நான் வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். ஏன்னா போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இவ்வளோ வீடியோ முடிஞ்சிடும். நம்மள்ட்ட இருக்கிற ஸ்டீக் வேறு சுத்தமாக பத்தாது. ஸோ நான் அங்கே போயிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். ஓகே கைஸ், மேலேருந்து குதிச்சாச்சு கீழே. எம்எல்ஜி பண்ணதுனால தப்பிச்சேன். இல்லாட்டி அவ்வளோதான். நான் கீழே அப்படியே வந்துட்டு இருந்தேன். இது கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்தோடனே எம்எல்ஜி போட்டு தப்பிச்சிட்டேன் கைஸ். இந்த இடம் ஞாபகம் இருக்கா? இந்த இடம் நம்ம போய் தேடணும், ஞாபகம் இருக்கா? அந்த ஒரு லைப்ரரிலாம் சுற்றி போய் தேடினோம். அதே இடம் தான் இதுவும். இப்போ நான் மறுபடியும் அந்த இடத்த கண்டுபிடிக்கணும். நான் வேறு அந்த இடத்த நோட் பண்ணி வைக்க மறந்துட்டேன் கைஸ். இப்போ நான் போய் இதான் கைஸ் எனக்கு எரிச்சலாக வருது. இப்போ போய் தேடணும் அந்த இடத்த. நான் மார்க் பண்ணி அங்கேருந்து நேராக ஒரு ஹோல் டிக் பண்ணி போயிடலாமான்னு இருக்கேன். ஏன்னா வேறு வழி இல்லை. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் இப்படி வந்து தேடிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம என்ட்ருமேன் ஃபார்மும் கூடிய விரைவில் கட்ட ட்ரை பண்ணுவோம் கைஸ். என்ன வாட்டர் லாக் ஆகிக்குதா இங்கே? இல்லை கேம் கிளிச் ஆகுது தெரில. வாங்கண்ணே, சுற்றி ஒரே இடத்துக்கு வரோம். இது வாட்டர் பக்கெட் எடுக்க முடியல. சரி கைஸ், இந்த ஸ்ட்ராங் ஹோல்டையும் தேடி கண்டுபிடிச்சிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். இந்த கைஸ் இந்த இடம் சிமிலராக இருக்கிற மாதிரி இந்த இடத்துல தான் ஓட்டையை போட்டு போனேன்னு நினைக்கிறேன் நான். அந்த வீடியோ இந்த இடம் தான் கைஸ் எனக்கு தெரிஞ்சு. இங்கே இது கீழே போகணுன்னு நினைக்கிறேன். எஸ் கைஸ், இங்கே தானே அடி வாங்கிட்டு இருந்தோம். இங்கே பாருங்களேன், இங்கேயே விட்டு போயிட்டோம் நாங்கள் எல்லாத்தையும். லாப்பீஸு இதெல்லாம் எடுத்து மியூசிக் டிஸ்க்கு இதை தான் தேடிட்டு இருந்தேன். சரி இங்கே இருக்கட்டும். இல்லை நான் அங்கேருந்து ரிட்டன் வருவேன். நான் வரமாட்டேன். தேவையில்லாதெல்லாம் இங்கேயே வச்சிடலாம். இது வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு தோணுதெல்லாம். சரி விடுங்க, ஃபஸ்ட்டு போகலாம். எனக்கு
ஓகே, இந்த வழியாக தான் வந்தோம். கீழோலாம் போகணும். ஆஹா, என்ட்ரு எடுத்துகிட்டு வர மறந்துட்டேனே. இருங்க, இங்கே ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு இருப்போமா. இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இப்போதைக்கு எத்தனை என்ட்ரு இருக்குது. என்னங்க ஏற முடியல. என்ன அது கீழே பார்த்தே போவோம். தலை குனிஞ்சே நடக்கும். தலை குனிஞ்சேன்னா நம்ம இது கேம்லலாம் தலை குனிய வேணாம், நிமிந்தே நடக்கலாம். ஆனால் இங்கே என்ட்ருமேன் இருக்கானுங்க, அவங்கள்ட்ட அடி வாங்காமல் இருக்கணும்னா கீழே குனிஞ்சு தான் பார்த்து போகணும். ட்ராகன் எக்கு எடுத்து அதுக்கு தனியாக ஒரு இடம் மாதிரி கட்டியாச்சு கைஸ். அதெல்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோ லைவ்லேயே நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்மள்ட்ட இருக்கிற அந்த என்ட்ருக்குள்ளே வச்சு இதுக்குள்ளே போக பார்ப்போமா. வாங்க கைஸ் போகலாம். இங்கே இருக்குது கரெக்டாக. கைஸ் ரிட்டன் வரப்போ நம்ம வந்து எதுவும் பண்ண தேவையில்லை, நம்ம அங்கேயும் குதிச்சா போதும். கீப் இன்வென்ட்ரி ஆனில் இருக்குது. அதான் கைஸ் இப்படி கற்றுக்கோங்க விளையாட எல்லோரும். ஏடா எங்கேயோ இருக்குது. ஸோ கைஸ் இது பெட்ராக் ஓடாது கைஸ். ஜாவா பிளேயர்ஸ் ஏதாவது பார்த்து ஜாவா பிளேயரும் பார்க்க முடியும். எங்கே பார்க்குறதே என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் பார்த்துட்ருக்காங்க. ஏதோ 2 பேர் ஒருத்தன், அவர் பேர் மறந்துட்டேன், பட் அவர் சப்போர்ட் பண்ணிருக்காரு கைஸ். நல்லது தான், பண்ணட்டும். இது எதுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், எப்படி த்ரோ பண்ண. கைஸ் வந்தாச்சா? இதோ கைஸ் வந்துட்டோம் பாருங்கள். எப்படிடா ஏய் இங்கே பாருங்கள் வந்தாச்சு. பக்கத்தில் ஏதாவது என்ஷிப் இருக்கான்னு பார்க்கணும். போயிட்டு டபார் குபீர்னு எடுத்துகிட்டு கபார் குபீர்னு தூக்கிட்டு வந்துடலாம். அப்புறம் அண்டர்மெண்ட் அடி வாங்கினேன்னா குபீர்னு துடிச்சு நாங்கள் ஸ்பான் பாயிண்ட்டுக்கு போய்டுவோம். அவ்வளோதான். அப்புறம் எதுவும் பண்ண முடியாது கைஸ், வேறு வழி இல்லை, அழுவ வேண்டியதான். ஃபஸ்ட்லேருந்து வரணும். நான் ரீஸ்பான் பாயிண்ட் வேறு இங்கே பக்கத்துலேயே செட் பண்ண மறந்துட்டேன். பக்கத்தில் மீன்ஸ் இது இங்கே நான் செட் பண்ணால் நான் அவ்வளோதான், வெடிச்சிட வேண்டியதான். பெட்டை வச்சேன்னா டமார்னு. இங்கே அதுனா அந்த எண்டு போர்ட்டல்கிட்ட இது என்ன உடஞ்சிருக்கு, எவனோ வந்திருக்கானா இல்லையா? எவனோ பார்க்கக்கூடாதா, நீ ஏன்டா வரீங்க எனக்கு? நீ ஓகே கைஸ், நான் ஒரு என்ஷிப்பை தேடி பார்த்துட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ், நான் அதில் எப்படியே பிரிட்ஜ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். எனக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஃபோட்டோஸும் ஆஹா ரிவர்ஸ் வாடாடே கீழே விழுந்துட்டேன்னா அவ்வளோதான். ஷிஃப்ட்டில் எந்த கையை எடுத்தேன்னா டம்மூர்னு கீழே விழுந்த வேண்டியதான். வரப்போ எனக்கு கொஞ்சம் நெதராக யூஸ் பண்ணிட்டேன் கைஸ், அதனால தான். கைஸ் இந்த வீடியோட கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 லைக். அதுக்கு மேலே போகாது லைக் கவுண்ட் எனக்கு. ஏன்னா அவ்வளோதான் வியூவர்ஸே இருக்கீங்க நீங்கள் இங்கே. அதனால் வந்து எவ்வளோ லைக் கவுண்ட்டு போதோ அவ்வளோதான் போட முடியும். சரி, வியூஸ் எவ்வளோ போகுதோ அவ்வளோதான் போட முடியும். லைக் எவ்வளோ போதோ அவ்வளோதான் போட முடியுங்க. இப்படிக்கா போகலாமா? கைஸ் மறுபடியும் இருந்துச்சியா? சரி வாங்க. டேய் நான் நைட்டு 7:30 வீட்டில் வெளியே போகிறேன். சரி போட்டும் போயிட்டாடா. ஓகே பை. பிரிட்ஜ் பண்ண வேணாம், எனக்கு பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது கைஸ். ஏன்னா நான் படிக்க தவறி கீழே விழுந்துட்டேன்னா அப்புறம் இதில் போய் விழ வேண்டியது தான். கைஸ் இங்கே பாருங்கள், நம்ம அங்கேருந்து வந்தோம்மா, சுற்றிக்கிட்டு வந்தோம்மா. எங்கே இந்த என்சிட்டி தெரியுதா? இந்த இப்படி தான் வந்தோம், சுற்றிக்கிட்டு வந்தோம். நம்ம இதுலேருந்து கிட்டக்கே இருக்குது ரொம்ப என்சிட்டி. ஆனால் இங்கே ஷிப் இருக்கணுமே, ஷிப் இருக்கா? அது இல்லையே. நான் வேறு ஜூமிங் பண்ண முடியாது என்னால். அவனே வருவான். நீங்கள் சாரி கைஸ், கால் வந்துருச்சு, அதை அட்டன் பண்ண போயிட்டேன். அடுத்து என்னது, இந்த உடச்சிட்டு போகணும். ஷிப் இருக்கான்னு பார்க்க மறந்துட்டேன். இந்த இங்கே இருக்குது. தம்பிங்களா கைஸ், நான் இவங்க இருக்கிறதே மறந்துட்டேன். இவங்களை பிக்கர் அடிச்சு வச்ச போடுறா சூப்பராக தம்பி. போச்சுரா. நான் அடிக்கவும் முடியல என்னால். போச்சுடா. உள்ளே போகிறேன் கீழே.
கைஸ் என்ன பண்ணுவோம், அவங்க இது வழியாக உடச்சி போயிடலாமே, நான் அதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். இங்கே இருப்பானே ஒன்றும். நான் மெயினாக இந்த வழியில் வரதே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், எனக்கு வந்து கொஞ்சம் ஷல்கர் பாக்ஸ் தேவைப்படுது அப்கமிங் பில்டுக்கு. எனக்கு இப்போதைக்கு அந்த ஐடியாவே இல்லை, ஷல்கர் பாக்ஸ் எடுக்கிற ஐடியாவே. பில்ட்ஸ்க்கெலாம் தேவைப்படுமேன்னு தான் நான் பார்க்குறேன். எனக்கு விருப்பம் இல்லை எடுக்க. ஆனால் சரி வேணாம் விடுங்க, நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். போய் நம்மளுக்கு தேவையான என்ன தேவை, எலைட்ரா தேவை, அதுக்கு தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு எலைட்ராவை போய் நம்ம தூக்கிடலாம். செர்வரில் நம்ம மட்டும் தான் உயிரோடு இருக்கோம் போல், மாற்றி எல்லாம் எவனுமே இல்லை போல், விளையாட விருப்பம் இல்லை போல் அவங்களுக்கு. போங்கடாங்கட்டு நடிக்க முடியாதுடா அவங்களால. ரைஸ் அவங்களோட ஹிட்டிங் ரேஞ்சிலே போச்சுடா. இவங்க வேறு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க நீங்கள் என்ன? போச்சு 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 போச்சு. ரெடியாடுறா ரெடியாடுறா ரெடியாடுறா. அமைதியாக இருக்க மாட்டேனுங்களே இவங்க வேறு. இன்னைக்கு எவ்வளோ தூரம்டா போகணும் நான். உங்களை நான் வந்து பார்த்துக்கிறேன்டா. என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து உங்களை அடிக்கிறேன்டா. இப்போதைக்கு இது தேவையில்லை. இதெல்லாம் எதுக்கு நான் இன்வென்ட்ரியில் இங்கே ஹாட் பாரில் வச்சுருக்கேன்னு தெரில. ஓகே மேலே போயிட்டு அங்கே ஒரு மண்டை பையன் உட்காந்துருப்பான். அவனை போய் வேலை எடுக்கணும், அடிக்கணும். அடித்து அவனை நோத்திட்டு அங்கே ஒருத்தன் தான் இருப்பான்னு நினைக்கிறேன் கேசாமா. அவன் ஒருத்தனை முடித்தா போகுது, நம்மளுக்கு எலைட்ரா கிடச்சிடும். அதுக்கப்புறம் எலைட்ரா கிடச்சிச்சின்னா நம்ம அப்படியே கீழே போயிட்டு வாட்டர் பக்கெட் வச்சு போட்டு கீழே போயிட்டோன்னா கிட்ட கவுண்டோம். இவன்ட்டு அடி வாங்காமல் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். போச்சுடா போச்சுடா, அடிக்கிறான்டா. இவன் வேற இருக்கானே. அவ்வளோதான். சாப்பாடு சாப்பிட்னு பசிக்குது. ஸோ இவனுங்க வேறு இதுலேருந்து நேராக உடச்சிட்டு கீழே போனால் அவன் அங்கே வேறு ஒருத்தன் நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். இந்த இருக்கான் பாருங்கள் தலைவன் வந்துட்டான் கைஸ். தலைவன் போடாங்கட்டு ஐஸ். எலைட்ரா நம்மளுக்கு சொந்தமாக போகுது. சர்வரில் நம்ம மட்டும் தான் ஆக்டிவாக இருக்கணும். இதுலேயே உங்களுக்கு தெரியும், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எலைட்ரா எடுக்கிறதுலேருந்து எல்லாமே இருக்கட்டும். டைமண்டு இதுக்கு தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தாங்கடா டைமண்ட் லெகின்ஸு போடு. இது என் லெகின்ஸை விட இங்கே ப்ரொடெக்ஷன் நிறையா இருக்குது, அதனால் இதை எடுத்துக்கலாம். இங்கே என்ன இருக்குது, சீரி அவன்டாக்கு அயன் லெகின்ஸ். இது தேவையில்லை. இதனால் இங்கே பாரு இவங்கள்ட்ட வந்து இது கிடையாது. சரி ஓகே கேஸ், நம்ம இந்த ஐயோ எலைட்ரா சரி என்ன ட்ராப் பண்ணலாம், என்னவா இருக்கும். இந்த டார்ச் லைட்டாக அவங்கள்ட்ட கிடையாது, அதனால் அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு போகலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்க நினைக்கிறேன். இங்கே போய் எண்டு சிட்டி எனக்கும் தான் ரைடு போகணுன்னு ஆசை, ரொம்ப ஆசையாக இருக்குது. இங்கே இருங்க ட்ராகன் ஹெட் இருக்குது, இதை எடுக்கணுமா? என்னடா இது, ட்ராகன் ஹெட்டை காணும் கைஸ். ஸோ கீழே இருக்குது தெரியாது, ட்ராகன் ஹெட் கீழே இருக்குன்னு தெரியாது. ஓகேவா, வாங்க நான் கீழே போய் எடுக்கிறேன். போச்சுடா வாயில் விழுந்துச்சா. ஸோ என் இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருக்கிறதே நான் மறந்துட்டேன். நினச்சேன் இது மாதிரி தான் ஏதாவது சொதப்பு வேணும். அப்போது ஷல்கர் பாக்ஸும் எடுத்து தான் இது ஸ்டாக் ஆகிக்கும் ஒன்றுக்கு மேலே ஒன்று. போச்சுடா, நான் வந்து எதுக்கு மெயினாக வந்தேனோ அதே நான் விட்டேன், ட்ராகன் ஹெட்டு.
சரி கைஸ், இந்த வீடியோ இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியல. வாட்டர் பக்கெட் எடுத்துடணும். நம்ம இந்த வீடியோ இது இங்கேயே முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாட்டா பை பை. நம்ம அடுத்த வீடியோ வந்து என்ன பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, ஸ்டார்ட் பை.